ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் தொடர்ச்சியாக தங்கத்தோடைய விலை குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு இன்று அதிகரிச்சிருச்சு. ஏன் இந்த விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குமா இல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும். ஸோ இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது, இருந்தால் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சடனாக இன்று 65 ரூபாய் அதிகரிச்சிருக்குதுங்க. அதாவது பெரிய அளவுக்கு சர்வதேச லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து தங்கத்தோடைய ரேட் வந்து அதிகரிக்கலைனாலும் இங்கே வந்து நம்மளுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் இதுவாக தான் பார்க்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் 80 பைசா அப்படியெல்லாம் இருந்தது. இன்று பார்த்தீங்கன்னா 86 ரூபாய் 50 பைசாவை கிராஸ் ஆயிருச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த டைமில் ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 86 ரூபாய் 60 பைசா அப்படிங்கிற நிலமையில் இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்று இந்திய ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெப்போ வட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குறுகிய கால வட்டி. அது வந்து 6.25% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 6% மாற்றிருக்காங்க. அதாவது 0.25% வந்து குறைச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன், வங்கி கடன் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, லோன், இந்த லோனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இதையும் நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக பிப்ரவரியில் தான் வந்து 0.25% குறைச்சாங்க. இப்போ மீண்டும் வந்து 0.25% வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ரெப்போ வட்டி விகிதம் 6% இப்போ வந்து இனிமேல் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யுஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் போட்டிருந்தாங்க. இந்தியாவுக்கு 26% போட்டிருந்தாங்க. சைனாவுக்கு 34% போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 34%க்கு பதிலாக 104% அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வர்த்தக போர் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிலைமையில் இருப்பதாகவும் வந்து தகவல் வெளியாகிட்டு இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 104% சீனாவுக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கும், நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி தானே எல்லாரும் கேட்குறீங்க. இப்போ மத்திய நிலவரத்தில் நமக்கு காலையில் ரேட் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மீண்டும் அதிகரிக்க தாங்க தொடங்கியிருக்கு. இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற இந்த 2:30 மணி மதியம் 2:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோடைய விலை வந்து கிராமிற்கு நாளைக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. நீங்கள் வந்து இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் டைம் நிறையாவே இருக்குது. ஏன்னா நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான இடைப்பட்ட டைம் நிறையவே இருக்குது. ஈவினிங் எப்போ போல் 8 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இதே ஸ்டேட்டஸில் இருக்கா இல்லை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக என்னன்னு தெரியல, இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு வேளை வந்து சைனாவில் வந்து இப்போ டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுனாலயா இல்லை என்ன, இந்த கச்சா எண்ணெயில் வந்து விலை குறைக்கிறதுனால தங்கத்தோடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரே காரணம் மட்டும் கிடையாது தங்கத்தோடைய விலை வந்து ஏற்றத்திற்கு, பல காரணங்கள் இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இதே ஸ்டேட்டஸில் இருக்கா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்திங்கன்னா அதிகரித்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பும் வந்து வீழ்ச்சி நோக்கி தான் போயிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறத. இருந்தாலும் இன்று இரவு 8 மணி 8:30 மணிக்கு நான் வெப்பம் கொடுக்குற அப்டேட்டில் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். ஸோ பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை நிலவரம் இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. எல்லாருமே 8,000 ரூபாய்க்கு கீழே வருமா அப்படின்னு சொல்லி 7,800 7,900 அந்த ரேட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக பார்த்தா இப்போ டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. தங்கத்தை பொறுத்து நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது, டக்குன்னு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வரக்கூடிய காலங்களில் தங்கத்தோடைய விலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.